அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். மகாலயபட்ச காலம். இந்த மகாலயபட்ச காலத்தில் நமது முன்னோர்களுக்கு தினமும் என்ன படையில் வைக்க வேண்டும், காகத்திற்கு தினமும் என்ன வைக்க வேண்டும் என்பதை தினமும் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கின்றேன். அந்த வகையில் மகாலயபட்சம் 9ஆம் நாள் நமது முன்னோர்களுக்கு வைக்க வேண்டிய படையல் மற்றும் அதனுடைய பலன்கள். இந்த 9ஆம் நாள் படையல் வைப்பதால் முன்னோர்களின் கோபம் குறையும், மனசாந்தி அவங்களுக்கு கிடைக்கும், ஆத்மசாந்தி அவங்களுக்கு கிடைக்கும். மகாலயபட்சம் 9ஆம் நாள் காகத்திற்கு நெய் கலந்த சாதம் உணவாக வையுங்கள். சிறிது வெள்ளை சாதத்தில் ஒன்று அல்லது 2 சொட்டு நெய் கலந்து அதை எடுத்து நீங்கள் காகத்துக்கு வச்சுருங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் முன்னோர்களின் படம் இருந்தால் அந்த படத்திற்கும் நெய் சாதம் மற்றும் தண்ணீர், எச்சில்படாத தண்ணீர் படையலாக வைத்து முன்னோர்களை வணங்குங்கள். இது எந்த நேரத்தில் வேணால் வைக்கலாம், உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி. அவ்வாறு வைத்து முன்னோர்களை வணங்கினால் நிச்சயமாக முன்னோர்களின் ஆத்மா மனம் குளிரும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மகாலய அமாவாசை இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி செய்ய ஆத்ம மோட்ச தர்ப்பண சாந்தி பூஜை காசியில் நடைபெற உள்ளது. பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.